ஹாய் எல்லாருக்கும். நான் சொன்ன மாரி எப்பவுமே நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா ரெசிபீஸுமே ஈஸியாவும், டேஸ்டியாவும், சிம்பிளாவும் பண்ணக்கூடிய ரெசிபீஸா தான் இருக்கும். இன்னைக்கு கால் குழம்புல கால வாங்கி நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, காரம், உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணிய ஊத்திட்டு, தண்ணி வந்து கால் முழுகுற அளவுக்கு வைக்கணுங்க. அது அளவுக்கு வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 5, 6 விசில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க விசில் வந்த பிறகு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கடாயில வந்து கொஞ்சமா தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்கிறோம். அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு விசில் வந்த பிறகு விசில் போன பிறகு நம்ம குக்கர் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் வந்து நம்ம ஊற்றிடணும். அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எப்பவும் போல கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு நம்ம தாளிப்பை வந்து நம்ம கால் குழம்பு ஊற்றிட்டோம்னா டேஸ்டியான கால் குழம்பு ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம இட்லிக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வேணும்னா நம்ம சாப்பாட்டு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரியான டேஸ்டியான ஈஸியான ரெசிபிஸ் செய்யறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.